அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டெடி பேசுகிறேன். இது ஒரு கற்பனை கதை அல்ல. இதில் வரும் நிகழ்ச்சிகள், சம்பவங்கள் அனைத்தும் உண்மையே. பல வருடங்களுக்கு முன்பு என் வாழ்க்கையில் நடந்தவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சற்று நேரம் உங்கள் கண்களை மூடுங்கள். அப்படியே 30 வருடங்களுக்கு பின்னோக்கி செல்லுங்கள். Good morning, my dear students. I am very happy to see you all. I love you all. I love you all, but except one of you. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே அது யாருன்னு. அது வேற யாரும் இல்ல, நம்ம டெடி தான். அழுக்கு மூட்டை, பரட்ட மண்டையன், இஞ்சி தின்ன குரங்கு, கோழி முட்டை இதெல்லாம் வந்து சேர்ந்து என் உயிரை வாங்குது. அது அப்புறம் வந்து போய் கப்பல் கவுந்துருச்சா? பேசாம உட்காரு கழுத. சும்மா பேசி என்ன கடுப்பாக்காத. இதோ உன் வண்டவாளம் தான் உன் பேப்பர்ல இருக்க. தமிழ்ல 22, இங்கிலீஷ்ல 19, கணிதத்துல 26. இதுக்கு மேல சொல்லி எல்லாம் அதே பெயில் மார்க்கு தான். ஏய் டெடி தண்டமே, இங்க வா, இங்க மார்க்க பாரு. வாங்கி வருது எல்லாம் என் தலை எழுத்து. குழந்தைகளா கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க ரேங்க் கார்டு எல்லாம் பிரின்சிபல் சைனுக்காக வச்சிருக்கிறேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வர சொன்னாங்க. போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அமைதியா இருங்க. என்னடா இப்படி முழிக்கிற? நாங்க எல்லாம் எவ்வளவு ஹாப்பியா இருக்கோம். என்ன நாங்கெல்லாம் நல்ல மார்க் வாங்கிக்கிறோம், நீ முட்டை மார்க் தான் வாங்கிப்ப. டேய் வாய மூடுறா. அவன் முட்டை கொண்டு போய் ஆம்லெட் போட்டு பெப்பர் தூவி சாப்பிடுவான்டா. எக்ஸ்கியூஸ் மீ மேம். உள்ள வாங்க சசி. என்ன சசி, எல்லா ரேங்க் கார்டும் இருக்கா? நோ மேம், ஒன்று மிஸ் ஆகுது. அது என் வகுப்பு டாப் டக்கர் ஸ்டூடெண்ட் டெடியோடது. எனக்கு மட்டும் ஏன் மிஸ் இப்படி தண்டம் பண்ணாலும் தண்டம், அப்படி ஒரு தண்டம் உம்மனா மூஞ்சி. இதோ இங்க இருக்குங்க சசி. என்னம்மா, எந்த முன்னேற்றமும் இல்லை, குட் ஃபார் நத்திங்னு எழுதியிருக்கு. அதுவே கம்மிதான் மிஸ், எனக்கு வேற எந்த வார்த்தையும் கிடைக்கல. சசி, அந்த கபோர்ட்ல 2010-11 வருட டெடியோட ரேங்க் கார்டு கொஞ்சம் எடுங்க. அதுல என்ன டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்க. Teddy is the top most gifted student in the entire 3rd standard. அப்புறம் எப்படி? அடுத்ததா 2011-12 4th ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் கார்டு எடுங்க. டெடியின் அம்மா புற்றுநோயால் மிகவும் துன்புறுகிறார். அவனால் படிப்பில் கவனம் செலுத்த இயலவில்லை. இப்போ நெக்ஸ்ட் 2012-13 5th ஸ்டாண்டர்ட் ரேங்க் கார்டு எடுங்க. டெடியின் அம்மா இறந்து விட்டார். அவனை மிகவும் பக்குவமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். சசி, சாரி மேம், நான் இப்போ என்ன செய்யணும்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. Be quiet, don't shout. Ritik, Roshan, Monica, Ramya, Jishnu, Nitish, Teddy, ஸ்டூடெண்ட் அமைதியா இருங்க. டெடி போல அமைதியான பையன் இங்க யாருமே இல்லை. அவன் கண்டிப்பா நல்லா படிப்பான். அவனால படிக்க முடியும். அவனுக்குள்ள எவ்வளவு திறமை இருக்கு தெரியுமா? டெடி இங்க வாப்பா. நீ நல்லா படிப்ப, எல்லோரையும் விட நல்ல மார்க் வாங்குவ. Don't worry, go, I will help you. சில மாதங்களுக்கு பிறகு. டே டுடே லாஸ்ட் டே. மேமுக்கு என்னடா gift கொடுக்க போற நீ? நான் ஒரு பெண்ணு கொடுக்க போறேன்டா. டேய் நீ என்னடா gift கொடுக்க போற? டே ஒரு ஹேண்ட் பேக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன்.
டேய் இங்க பாருங்கடா, சென்ட் அமெரிக்கா சென்ட்டா. ஏன்டா இது பாதியா இருக்கு? அது அமெரிக்கால இருந்து வரும்போது பிளைன்ல இருந்து கீழே விழுந்துடுச்சுடா. டேய் இந்த வாட்ச போடுறா. டேய் எங்கடா ரெண்டு கல்ல காணா? அது அக்பர் gift பண்ணதுடா. யாரோடதுடா இது? பார்த்தா தெரியலையா? அது நம்ம கிளாஸ் டெடியோடது. எங்க இருந்து ரோட்ல இருந்து பொறுக்கின்னு வந்திருப்பான். ஆமா ஆமா கரெக்ட் தான். மிஸ் நீங்க என் அம்மாவை போல் மணக்கிறீங்க. இது என் அம்மா கையில் இருந்து கடைசியாக கலட்டப்பட்ட வாட்ச் மிஸ். உங்களுக்கு நல்லா இருக்கும், கட்டிக்குவீங்களா? இப்படியாக ஒவ்வொரு வருடமும் டெடியிடமிருந்து கடிதம் வரும். இப்படி பல ஆசிரியர்களை பார்த்திருக்கிறேன். அவர்களுள் நீங்களே சிறந்தவர். அன்புடன் டெடி. பல வருடங்களுக்கு பிறகு திருமதி சசி அவர்களும் ஓய்வு பெறுகிறார். டீச்சர் உங்களுக்கு போஸ்ட். வரேன்ப்பா. இத்தனை ஆண்டுகளில் பல ஆசிரியர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் அனைவரிலும் நீங்களே மிகச் சிறந்தவர். எனக்கு திருமணம் நிச்சயமாகியுள்ளது. நீங்கள் வந்து போக ஃப்ளைட் டிக்கெட் இணைத்துள்ளேன். நீங்கள் அவசியம் வர வேண்டும். உங்களுக்காக காத்திருப்பேன். அன்புடன் தியோடர் PhD என்னும் டெடி. ஸ்ப்ரே முடிஞ்சிருச்சே. இது டெடி கொடுத்த வாட்ச். டே மச்சான், டே அவங்க தான்டா டெடியோட டீச்சர். வாங்கடா கூட்டிட்டு வருவோம். டீச்சர் வணக்கம், வாங்க. உங்களுக்காக தான் நாங்கள் எல்லாரும் காத்திருக்கிறோம். நல்லா இருக்கீங்களா டீச்சர்? எனக்கு என்னப்பா, நான் நல்லா இருக்கேன். உங்களை பத்தி டெடி பேசாத நாளே இல்லைங்க டீச்சர். வாங்க டீச்சர், இங்கே உட்காருங்க. இவங்க தான் என்னுடைய டீச்சர். இல்ல அம்மா. நான் யாரு, எனக்கு என்ன தேவைப்பட்டது என்று புரிந்து கொண்டவர். ஒன்றும் படிக்காமல் நாம் மூஞ்சியோடு எதுவும் தெரியாமல் குத்துக்கல்லாய் நடைபெணமாய் தெரிந்த என்னை தட்டி எழுப்பியவர் இவர்கள்தான். எக்கேடோ கெட்டு தொலையட்டும் என்று ஒதுங்கி போன ஆசிரியர்கள் மத்தியில் என்னை ஒரு தாயை போல் வாரி அணைத்துக் கொண்டு உருவாக்கியவர் இவர்தான். என்னை பெற்றவள் என்னவோ 5ஆம் வகுப்பிலேயே போய் சேர்ந்து விட்டாள். என் மறு தாயாக வந்தவர்தான் என் சசி டீச்சர். இவங்க மட்டும் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை, இருந்திருக்க மாட்டேன். எங்கேயாவது குப்பை பெருக்கிக்கிட்டு எப்படியோ தெரிஞ்சிருப்பேன். ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் என் பேர் ஒட்டப்பட்டிருக்குமோ என்னவோ. மா, டெடின்னு ஒரு மாணவன் மட்டும் இல்லைனா ஒரு ஆசிரியர் முதலில் தாயாக இருக்க வேண்டும், பிறகுதான் ஆசிரியராக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்திருக்கவே மாட்டேன். என்னை ஒரு முழு ஆசிரியை ஆக்கியதே டெடி தான்மா. அவன் மட்டும் இல்லைனா இன்னைக்கு நான் ஒரு ஆசிரியையாகவே இருந்திருக்க முடியாது. இதனால்தான் நான் ஒரு ஆரோக்கியமான நிறைவான ஓய்வெடுக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். டீச்சர் டீச்சர் உங்களை ஒன்று கேட்கலாமா? நான் உங்களை அம்மானே கூப்பிடலாமா? டே கண்ணு, நீ கூப்பிடுறா, நீ கூப்பிடு. நீ கூப்பிடாம வேற யார் என்ன அம்மானு கூப்பிட போறா? எல்லாரும் அப்படியே ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கலாமா? வாங்க எல்லாரும் டீச்சர்னு சொல்லுங்க. டீச்சர். ஓர் ஆசிரியர் தன் மூளையில் உள்ளவற்றை இதயத்தின் வழியாக கொடுக்கும் பொழுது சுலபமாக மாணவர்களின் இதயத்தில் நுழைந்து அவர்களின் மூளையை சென்றடைகிறது. எல்லோராலும் ஆசிரியராக முடியாது, தப்பித்தவரையும் ஆசிரியராக முடியாது.
அது அவனுக்கென அவளுக்கென எழுதப்பட்டது. சம்பளம்தான் நோக்கமென்றால் எத்தனையோ வேலை இங்கு இருக்கிறது. உலகத்திலேயே அதிக ஸ்ட்ரெஸ் உள்ள பணிதான் இந்த ஆசிரியர் பணி. கடவுள் அனைவருக்கும் சொல்லித்தர முடியாது என்பதால் தான் ஆசிரியர்களை படைத்தான். எனக்கு கிடைத்த சசி என்ற டீச்சரை போலதான் உங்களுக்கு கிடைத்த அனைத்து ஆசிரியர்களுமே. இங்குள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இப்படிக்கு டெடி.